குப்பையில்லா குமரி மக்கள் இயக்கமாக மாற்றுவோம், மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்ற நோக்கத்தில் நெகிழி பயன்பாட்டிற்கு தீர்வு காண பிளாஸ்டிக்கை ஒழிக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மஞ்சப்பை வழங்கி விழிப்புணர்வு போராட்டம் நடைபெற்றது. சர்வதேச நெகிழி பையில்லா தினம் இன்று உலகம் முழுவதும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குப்பையில்லா தமிழ்நாட்டினை உருவாக்கிட மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள், பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் வாயிலாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொண்டு நெகிழி பொருட்கள் முற்றிலும் அகற்றிடும் வகையிலும் சீரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டம் நிர்வாகம் மற்றும் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் சுசீந்திரம் தானுமலை சுவாமி கோவில் நுழைவாயில் முன்பு பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த மஞ்சப்பை, துணிப்பையை பயன்படுத்துவோம் என்ற விழிப்புணர்வு பலகைகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் மஞ்சப்பை பயன்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். தமிழக அரசு நெகிழி இல்லா தமிழகம் என்ற தலைப்பில் மஞ்சப்பை அறிமுகப்படுத்தியது. மேலும் இதைத் தொடர்ந்து மாவட்டந்தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து இன்று மஞ்சப்பை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இதில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் நுழைவாயில் முன்பு மஞ்சப்பை பயன்பாடு குறித்த நன்மைகள் அடங்கிய விழிப்புணர்வு பலகையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மஞ்சப்பை அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் சுசீந்திரம் SMS பள்ளி மாணவ மாணவிகளிடம் மஞ்சப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் BN ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், குமரி மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர்.